இன்று வெளியாகிறது ரஜினியின் கூலி திரைப்படம். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்க. வணக்கம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் கூலி இன்று ஆகஸ்ட் 14 இந்த சுதந்திர தினத்தையொட்டி இந்த திரைப்படம் வெளியாவதாக ஏற்கனவே படக்குழுவினர் அறிவித்திருந்தனர். அந்த வகையில் இந்த திரைப்படம் கன்னடம், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் இந்த திரைப்படம் வெளியாவதற்காக படக்குழு சார்பில் தயார் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகாலை 4 மணி முதலாகவே இந்த திரைப்படமானது காட்சிகளானது திரையிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லியிருந்தால் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி அளித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூடுதலாக இன்று 5 காட்சிகள் இயக்கப்படும். அந்த வகையில் காலை 9 மணி முதலாகவே இந்த கூலி திரைப்படமானது திரையிடப்படுவதற்காக தமிழ்நாட்டில் தயாராக உள்ளது. அந்த வகையில் பிற மாநிலங்களான கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அதிகாலை 4 மணி முதலாகவே இந்த கூலி திரைப்படமானது திரையிடப்பட்டு வருகின்றது. இங்கு தமிழகத்தில் திரைப்படத்தை பார்க்க முடியாத ரசிகர்கள் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலும் இந்த கூலி படத்தின் முதல் காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக பல ரசிகர்கள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றிருக்கின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்குகளில் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக ரஜினியினுடைய அந்த உருவ கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்தும் மலர்கள் தூவியும் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு வெளியான அந்த கபாலி திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அந்த ரசிகர்கள் அந்த சமயத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே கொண்டாட்டம் தற்போது இந்த கூலி திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையே பெருமளவான ஒரு வரவேற்பானது ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில் ஏராளமான ரசிகர்கள் ஒன்று கூடி அனைத்து தரப்பினர் ரசிகர்களும், வயது ரசிகர்களும் இந்த கூலி திரைப்படத்தில் ரஜினிகாந்தனுடைய அந்த கதாபாத்திரத்திற்காகவும் இந்த திரைப்படத்திற்காகவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்து இந்த திரைப்படத்தின் மீதான அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தற்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு திரையரங்குகளிலும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் தற்போது ஒவ்வொரு ரசிகர்களும் பாலாபிஷேகம், பட்டாசுகள் வெடித்தும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சற்று நேரத்தில் 9 மணி அளவில் இந்த திரைப்படமானது தமிழகத்தில் திரையிடப்படும் என்று தகவலானது வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.